அது காணிக்கைன்னா என்ன? காணிக்கை பற்றி பவுல் சொல்லுகிறார். எப்பெல்லாம் காணிக்கை கொடுக்கணும்? இப்போ தசமபாகம் வருமானம் வந்தா தரணும் இல்லையா? காணிக்கை எப்ப தரணும்னா, எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொள்றியோ, டெக்ளரேஷனை பெற்றுக்கொள்றியோ, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றியோ, ப்ராஃபஸியை பெற்றுக்கொள்றியோ, அல்லது இன்னைக்கு கொடுத்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்றியோ, அப்போ எல்லாம் நீ காணிக்கையை விதைக்கணும், காணிக்கையை கொடுக்கணும். யாராவது ஒருத்தன் வார்த்தையை பெற்றுக்கொண்டு, அதாவது வார்த்தையை பெற்றுக்கொள்றதுன்றது ஒரு அறுவடை இல்லையா? இந்த அறுவடைக்கு அவன் விதைக்காம போனா இந்த அறுவடை அவன் வாழ்க்கையில ஒர்க்கே ஆகாதான். இங்க வருகிற வெளிப்பாடுகள் உங்க வாழ்க்கையில மாம்சமாக வேண்டும் என்றால் நீங்கள் அந்த அறுவடைக்கு ஏற்ற விதையை விதைத்து விட்டு தான் கடந்து போகணும். ஆஃபரிங்லாம் நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. நம்ம அதெல்லாம் டசன்ட் மேட்டர் எடுக்கிறோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் அது இவ்வளவு வேலை செய்யுது. யார் கரெக்டா ஆஃபரிங்ல பாருங்க, ஆபேலுடைய காணிக்கை குறித்து தான் கர்த்தர் சாட்சி கொடுத்தார். கரெக்டா? அப்ப காணிக்கைக்கு ஒரு ஆளை சாட்சியா வச்சிருக்காரு பாருங்க. ஏன் நாம வீக்லி ட்வைஸ் வரேன் இல்ல வீக்லி த்ரைஸ் வரேன், நான் ஏன் ஆஃபரிங் கொடுக்கணும்னா, நீ வேர்டை ரிசீவ் பண்ணிருக்க. when you reap the word you sow your financial blessing. நம்ம சர்ச்சில் பரவாயில்ல, இந்த ஸ்பெஷல் டேஸ்க்கு வந்து எங்ககிட்ட ப்ரேயர் பண்ண வரும்போது இல்லை ஒரு ப்ராஃபஸி வரும்போது நான்லாம் அப்படி பின்னாடி உக்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே ப்ராஃபஸியோ டெக்ளரேஷன் வரும்போது ஏன் காசை கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணிட்டு வான்னு அமைச்சிருக்கேன் எத்தனை பேர். ஏன்னா எனக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு. ஏன் தெரியுமா? மணி பர்சன் நாங்கள் வீட்டில் வைக்கிறது இல்லை. இங்கே எப்போ என்ன வேணால் டெக்ளரேஷன் வரலாம். எப்பவுமே ப்ரிப்பேர் எல்லாம் சொல்லுங்க. இதற்காகவே நீங்கள் சௌதரித்து வைக்க வேண்டும். ஸோ காணிக்கைனா என்ன? எப்பெல்லாம் வேர்ட் ஆஃப் காட் சொல்லுங்க, வேர்ட் ஆஃப் காட், டெக்ளரேஷன், வாக்குத்தத்தங்கள், ப்ராஃபஸிஸ் ரிசீவ் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம கொடுக்க வேண்டியது காணிக்கை. ஸோ இப்போ என்ன ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆவிக்குரிய அறுவடை. ஸோ பூமிக்குரிய விதையை நீங்கள் விதைக்கணும். திஸ் இஸ் காணிக்கை.